ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் 10ல் எப்படி வந்து டிஃபால்ட்டான சில ஆப்ஸ்லாம் வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக் பிளேயராக இருக்கும், வீடியோ பிளேயர், அதே போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப் ப்ரௌசர், இந்த ஆப்லாம் எப்படி வந்து டிஃபால்ட்டான ஒரு ஆப்பை வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட் ஆப்ஸை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மியூசிக் பிளேயர், என்ன ஃபோட்டோ வீவர், வீடியோ பிளேயர் அண்ட் வெப் ப்ரௌசர் இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை விண்டோஸ் ரெக்கமெண்ட், மைக்ரோசாஃப்ட்டோட ரெக்கமெண்ட் சில பிளேயர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க விண்டோஸ் 10ல். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேயர் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வீடியோ பிளேயர் வந்து விஎல்சி வந்து வீடியோ பிளேயராக நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து விஎல்சி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு நிறையா ப்ரௌசர் வந்து நிறையா வீடியோ பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிளேயர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விஎல்சியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, விஎல்சி வந்து செட் பண்ணாச்சு. அதே போல் நீங்கள் வந்து மேப்ஸு, ஃபோட்டோ வீவர், வெப் ப்ரௌசர் இதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெப் ப்ரௌசர் வந்து நான் குரோமை வந்து என்னோடய டிஃபால்ட் ப்ரௌசராக வந்து செட் பண்ணிக்கிறேன். இதே போல் உங்களுக்கு முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ரௌசரை வந்து வெப் ப்ரௌசராக இருக்கலாம், வீடியோ பிளேயராக இருக்கலாம், அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். மேப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேப், அதே போல் ஜிமெயில், இமெயில் இந்த மாதிரி ஆப்பையும் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த விண்டோஸ் 10 ஆப்ஷனில். நான் இப்போ என்னோடய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் வந்து இருக்குது, எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஎல்சி இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இதே நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் மைக்ரோசாஃப்ட்டோட இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் பிளேயரே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வந்து எல்லா வீடியோஸுக்கும் நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து விஎல்சி பிளேயரே வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎல்சிலே இந்த பிளேயர் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ இதே போல் உங்களுக்கு தேவையான சில ஆப்ஸ்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணிக்க முடியும். வெப் ப்ரௌசர், வீடியோ பிளேயர், மியூசிக் பிளேயர் அப்படின்னு. ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதே போல் உங்களுக்கு டிஃபால்ட்டான ஆப்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ரொம்ப நன்றி.